பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக மக்கள் துறை ஒன்று உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் துறையின் இயக்குநராக மாற்றும் வகையில் நாட்டில் சுதந்திரமான வலுவான கூட்டுறவு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாடு மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டுறவு இயக்கத்தின் எதிர்கால போக்கு குறித்து கலந்துரையாடும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கூறியவாறு தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் கைதி ஒருவரை கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் எமில் ரஞ்சன் லமாஹேவாவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வால் வழங்கப்பட்ட மரண தண்டனையில் இருந்து விடுவித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனைக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதி லமாஹேவா முன்வைத்த மேன்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக பி. அரியநேத்திரனை களமிறக்குவதாக சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தற்போது இடம்பெற்று வரும் ஊடக சந்திப்பின் போதே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. 7 தமிழ் கட்சிகளும் 7 சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினூடாக இதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதலாவது தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளர் சுமனா நெலம்பிட்டிய காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமனா நெலம்பிட்டிய தனது 80வது வயதில் காலமானார். அதேவேளை சுமனா நெலம்பிட்டிய தனது ஊடக வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்னர் விமானப்படை அதிகாரியாக கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.